السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 277. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 277ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபதலில் புகாஇ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹினுடைய 277ஆம் நாள் பாடத்தில் நாம் 4 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 4 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது அபூபக்கர் ரலியல்லாஹுவின் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இது இருக்கின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய சமயம், அந்த வஃபாத்துடைய அந்த சமயத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நோயின் வலி அதிகமான சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் சொல்லப்படுது, யா ரசூலல்லாஹ், தொழுகைக்காக வேண்டி எங்களுக்கு தொலை வைப்பதற்காக வேண்டி ஒரு சஹாபியை நீங்கள் நியமியுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடம் நீங்கள் சொல்லுங்கள், அவர் மக்களுக்கு தொலை வைக்கிறதுக்காக அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு மென்மையான மனிதராக இருக்கிறார். அவர் குர்ஆனை ஓதுனான்னு சொன்னா அவர்களுடைய அந்த அழுகை என்பது அவரை மிகைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதிகமாக அவர் குர்ஆனை ஓத தொடங்கிட்டா அதிகமா அழக்கூடியவராக இருப்பார். அதன் காரணமாக மக்கள் அந்த குர்ஆனை கேட்க முடியாது, அவர்களுடைய அழுகையின் சப்தத்தை தான் கேட்க முடியும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரவாயில்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களே தொலை வைக்கட்டும், அதுதான் ஹைர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். இப்போ இது முதல் ஹதீஸ். இரண்டாவதாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, இப்ராஹிம் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ இந்த இப்ராஹிம் என்பவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனாக இருக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாப்பாவான அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஒரு உணவு வைக்கப்பட்டுச்சு. அப்போ நோன்பு வைத்திருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க நோன்பு வச்சிருந்தாங்க. அப்போ அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பழைய நினைவுகளை அவர்கள் நினைவு கூறினாங்க. என்ன நினைவுனா, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர் என்னவரை ரொம்ப சிறந்தவராக இருப்பார். அவர் வஃபாத் ஆகக்கூடிய சமயத்துல அவருக்கு கஃனிடக்கூடிய அந்த கஃன் செய்த அந்த ஒரு போர்வையை தவிர வேற எந்த ஒரு துணியும் அவர் பெற்றுக்கொள்ளல. எந்த அளவிற்குன்னு சொன்னா, அந்த போர்வையை கொண்டு அவருடைய தலையை மூட முயற்சித்தா அவருடைய கால்கள் தெரியும், அவருடைய கால்களை மூட முயற்சித்தா அவருடைய தலை தெரியும். அந்த அளவிற்கான ஒரு சின்ன ஒரு போர்வையை தான் கொண்டு போகக்கூடியவராக இருந்தார். அப்போ எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்லை, அவரை நல்ல முறையாக கஃன் செய்து தஃன் செய்து அனுப்புவதற்கான வசதி எந்த அளவிற்கு இல்லை. பிறகு இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படாத வசதி எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எந்த அளவிற்குன்னு சொன்னா, நன்மைகள், நான் இந்த உலகத்தில் செய்த அந்த நன்மைக்கான கூலி எனக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டுடுச்சோ, மறுமையில் எனக்கு எதுவுமே இருக்காதோ,
என்பதை நான் அஞ்சும் அளவிற்கு எனக்கு வசதிகள் வழங்கப்பட்டது என்று அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லி அவர்கள் அழத் துவங்கினார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்போ மூன்றாவது ஹதீஸாக 2 துளிகள் 2 அடையாளங்கள் என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் அருகாமையில் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய, அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய 2 துளிகள் 2 அடையாளங்கள் என்னன்னு சொன்னா, முதலாவது துளி அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையில் அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த இறையச்சத்தின் காரணமாக சிந்தக்கூடிய அந்த கண்ணீர் துளிகள், அந்த துளியை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இது முதலாவது துளி. இரண்டாவது துளி என்னன்னா, அல்லாஹுடைய பாதையில், அதாவது அல்லாஹுடைய பாதையில் போர் செய்து சிந்தக்கூடிய ரத்தம், அந்த சிந்தக்கூடிய அந்த இரத்த துளி, அந்த இரத்த துளியை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு பிடித்தமான 2 அடையாளங்கள் என்னன்னா, ஒன்று அல்லாஹ்வுடைய அந்த பாதையில், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து அதன் மூலமாக வந்த அந்த அடையாளம் இருக்குமா இல்லையா, உடலில் ஏற்படக்கூடிய அடையாளங்கள், காயங்கள் இருக்குமா இல்லையா, அது அல்லாஹ்விற்கு பிடித்த முதல் அடையாளம் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய அந்த கடமையான விஷயங்கள்ல இருந்தும் ஒரு கடமையான விஷயத்தில் ஏற்படக்கூடிய, ஃபர்லான விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அடையாளம், அந்த அடையாளத்தை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்போ நான்காவது ஹதீஸாக நபியின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய 4வது ஹதீஸ் இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு முறை உபதேசம் செய்தார்கள். எந்த அளவிற்கான உபதேசம் என்று சொன்னால், அந்த உபதேசத்தை கேட்ட எங்களுடைய கல்புகள், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி விட்டது. இன்னும் எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை சிந்தி விட்டது. அந்த அளவிற்கான ஒரு உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்ற செய்தியினை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செய்து தருவார்கள். அப்போ இதுதான் இந்த 4 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கின்றது. அப்போ இந்த 4 ஹதீஸுகளுக்கான தர்ஜுமாவையும் கூடுதல் விளக்கங்களையும் செய்திகளையும் நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது முழுமையாக நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 453வது ஹதீஸ். இந்த ரியாதுஸ் ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 453வது ஹதீஸாக இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் இப்னு உமர ரலியல்லாஹு அன்ஹுமா, சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய தமீர் ஒன்று சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. கால, அப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் சொன்னார்கள், லம்மஷ்தத்த பிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஅஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அவர்களுடைய வலியானது கடுமையான பொழுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலினா என்ன வலி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தினுடைய அந்த நெருக்கத்தில், வஃபாத்தினுடைய நெருக்கத்துல நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அந்த நோயின் காரணமாக அவர்களுக்கு உடலில் வலி இருக்குமா இல்லையா, அந்த வலியானது அதிகமாயிடுச்சு. அப்ப வேதனை அதிகமான பொழுது, அந்த சமயத்தில் தொழுகையினுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. என்ன சொல்லப்பட்டுச்சு? யா ரசூலல்லாஹ், நீங்கள் உடம்பு சரியாம இருக்கிறீங்க, நீங்க நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறீங்க, அதனால எங்களுக்கு தொழுகை நடத்துறதுக்காக வேண்டி ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அப்போ ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், முரு அபா பக்ரின், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நீங்கள் ஏவுங்கள், ஃபல்யுஸல்லி பின் நாசி, மக்களுக்கு
அவர் தொழுகை நடத்தட்டும் என்பதை நீங்கள் ஏவுங்கள் என்று சொன்ன பொழுது ஃபகாலத் ஆயிஷத்து, அப்போ செய்தனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்பவர்கள் சொன்னார்கள், ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக, இன்ன அபூபக்கர் நிச்சயமாக அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாகிறவர்கள் ரஜுலுன் ரகீகுன் ஒரு மென்மையான மனிதராக இருக்கிறார் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அப்ப அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு யாரு? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை, அவர்களுடைய வாப்பா. அதனால சொல்றாங்க, என்னுடைய வாப்பா ரொம்ப லேசான ஒரு மனிதராக, ரொம்ப மென்மையான ஒரு மனிதராக இருக்கிறாரு. இதா கரால் குர்ஆன, அவர் குர்ஆனை ஓதினார் என்றால் ஆலபகுல் புக்காஉ அழுகை என்பது அவரை மிகைத்து விடக்கூடியதாக இருக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப அவங்க குர்ஆனை ஓதுனாங்கன்னு சொன்னா அவர் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த சப்தத்தை விட அவருடைய அழுகை தான் மிகைத்ததாக இருக்கும். அப்போ அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை அவர் விளங்கி அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த அச்சத்தின் காரணமாக அவர்கள் அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அழுகைதான் அதிகமாக இருக்கும் யா ரசூலுல்லாஹ், அவர்களால் தொழு வைக்க முடியாது யா ரசூலுல்லாஹ் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்ன பொழுது, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், முரூஹு அவரிடத்தில் நீங்கள் ஏவுங்கள், ஃபல் யுஸல்லி அவர் தொழ வைக்கட்டும் என்பதை நீங்கள் அவரிடத்தில் ஏவுங்கள் என்று திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அவரே தொலை வைக்கட்டும் என்பதாக அவரிடத்துல நீங்க சொல்லிருங்க என்ற ஒரு செய்தியினை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு அசல் ரிவாயத்து. இங்க மற்றொரு ரிவாயத்துல சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்க பாருங்க. வஃபி ரிவாயத்தின் அன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை துட்டும் வரக்கூடிய மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை துட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக, காலத் அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், குல்து நான் சொன்னேன், இன்ன அபூபக்கர் நிச்சயமாக அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாகிறவர்கள், இதா காம மகாமக உங்களுடைய இடத்தில் அவர்கள் நின்றால், லம் யுஸ்மிஅன் நாஸ மக்களை கேட்க செய்ய மாட்டார்கள், மினல் புகாஇ அழுகையில் இருந்தே மக்களை கேட்க செய்ய மாட்டார்கள். அப்போ அவங்க உங்களுடைய இடத்துல நின்று, அதாவது இமாமத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய அந்த இமாமத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நின்றார்கள் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் அவர்களுடைய அழுகையை தான் கேட்பார்கள், அவர்களுடைய கிராத்தை கேட்க முடியாது, அவர்கள் ஓதக்கூடிய அந்த ஓதுதலை அவர்கள் கேட்க முடியாது, மக்கள் கேட்க முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அழுகையை தான் மக்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த ரிவாயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் தன்னுடைய தந்தையான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, அவங்க குர்ஆனை ஓதுனான்னு சொன்னா அவர்களுடைய அழுகைதான் அவர்களை மிகைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை விளங்கி அல்லாஹ்வின் மீதுள்ள மின் ஹஷியத்தில்லா அந்த இறையச்சத்தின் காரணமாக அவர்களை அழக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னாங்களா இல்லையா? அப்போ எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மீது பயந்தவர்களாக அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 454வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் இப்ராஹிம் இப்னி அப்துர் ரஹ்மான் இப்னி அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவுஃப் என்பவருடைய மகனான அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகன் இப்ராஹிம் அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இவங்க ஒரு தாபியாக இருக்கிறார்கள், தாபிகளிலிருந்து உள்ளவர்கள், சஹாபி கிடையாது. அவங்க சொல்றாங்க, அன்ன அப்துர் ரஹ்மான் இப்னி அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இங்க அப்துர் ரஹ்மான் இப்ன என்பதாக ஃபதஹ வச்சிருக்கிறாங்க, இது தவறு, நூனுக்கு கஸ்ர் வரணும்.
நிஸ்ஹா பல பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு. சரிங்களா? நிச்சயமாக அவுஃப் என்பவருடைய மகனான அப்துர் ரஹ்மான் என்பவர்களாகிறவர்கள், அதாவது தன்னுடைய தந்தையை குறித்து சொல்றாங்க. நிச்சயமாக என்னுடைய தந்தையான அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அவங்க உத்திய பித்ஆமின் ஒரு உணவை கொண்டு வரப்பட்டது. அப்ப அவங்களிடத்துல உணவு கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டுச்சு. வகான ஸாயிமன், இன்னும் அவர்கள் நோன்பு நோற்றவர்களாக அவர்களாக இருந்தார்கள். அப்ப அந்த சமயத்துல அப்படி உணவு வைக்கப்பட்ட நிலையில அந்த சமயத்தில் அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நோன்பு வைத்தவர்களாக இருந்தார்கள். ஃபகால, அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், குத்தில முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, உமைர் என்பவருடைய மகன் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அவங்க சொல்வாங்க, இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கொல்லப்பட்டார்களே, கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை சொல்லி, வஹுவ, இன்னும் அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கைரும் மின்னி, என்னை விட சிறந்தவராக இருக்கிறார்கள். ஃபலம் யூஜித் லஹு, எனவே அவர்களுக்கென்று பெற்றுக்கொள்ளவில்லை. மா யுகஃபனு ஃபீஹி, எதிலே அவர் கஃன் செய்யப்படுவாரோ அந்த ஒன்றை தவிர எதையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. எல்லா புருதத்தும், ஒரு போர்வையை தவிர அவர்களிலே கஃன் செய்யப்பட்ட அந்த ஒன்றை தவிர எந்த ஒன்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்ல வராங்கன்னா, அப்படிப்பட்ட அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு என்னை விட சிறந்தவர்களாக இருந்தாங்க. இருந்தும் அவர்கள் போகக்கூடிய சமயத்துல எதுவும் அவங்க பெற்றிருக்கல. ஒரு போர்வையை அவர்களில கஃன் செய்யப்பட்டுச்சு. அந்த கஃன் செய்யப்பட்ட அந்த போர்வையை தவிர வேறு எதையுமே அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்றாங்க பாருங்க, இன்ன உத்திய பிஹா ரஅஸுஹு, அந்த போர்வையை கொண்டு அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய தலையானது அந்த போர்வையை கொண்டு மூடப்பட்டால் பதத் ரிஜ்லாஹு, அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய இரு கால்களும் வெளிப்பட்டு விடும். அப்போ அந்த போர்வையை கொண்டு அவங்களுடைய தலையை மூட முயற்சித்தா, அதாவது அந்த போர்வையை கொண்டு அவன் தலையை ஃபுல்லா மூடுனா அவருடைய கால் வெளியாக கூடியதாக இருக்கும். வைன ஒத்திய பிஹா ரிஜ்லாஹு, அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய கால்கள் அந்த போர்வையை கொண்டு மூடப்பட்டால் பதா பதா ரஅஸுஹு, அவர்களுடைய தலை வெளிப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். அப்போ அந்த போர்வையை கொண்டு அவங்க தலையை மூட நினைச்சா கால் வெளியாயிரும், காலை மூட நினைச்சா தலை வெளியாயிரும். அந்த அளவிற்கு சின்னதான ஒரு போர்வையை தான் அவர்கள் கஃனாக பெற்றிருந்தார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். தும்ம, பிறகு, புசித்தலனா, எங்களுக்கு விரித்து கொடுக்கப்பட்டது, மின துன்யா, இந்த உலகத்திலிருந்து விரித்து கொடுக்கப்பட்டது, மா புசித்த, இதுவரையிலும் விரித்து கொடுக்கப்பட்ட ஒன்று இந்த துன்யாவிலிருந்து எங்களுக்கு விரித்து கொடுக்கப்பட்டது. விரித்து கொடுக்கப்பட்டதுன்னா அல்லாஹு தஆலா விசாலமாக எங்களுக்கு கொடுத்தான். அப்போ வசதிகளை அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்பதாக சொல்றான். அப்ப இதுவரையிலும் நாங்கள் பெற்றிராத வசதியினை இந்த துன்யாவிலிருந்தும் எங்களுக்கு நாங்கள் பெறப்பட்டோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு என்பதாக சொல்லி தருகிறார்கள். அவ் கால, அல்லது அவர்கள் சொல்வார்கள், எப்படி, உஅதீனா மின துன்யா, இந்த துன்யாவிலிருந்தும் எங்களுக்கு வழங்கப்பட்டது, மா உஅதீனா, இதுவரையிலும் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒன்றை இந்த உலகத்திலிருந்தும் எங்களுக்கு வழங்கப்பட்டது என்பதாக வார்த்தையை சொன்னார்கள். ஒன்னு மா புசித்த மின துன்யா, மா புசித்த லனா மின துன்யா மா புசித்த என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இல்லனா உஅதீனா மின துன்யா மா உஅதீனா என்பதாக சொன்னார்கள். அப்போ ராவிக்கு ஷக்கு, அறிவிப்பாளருக்கு சந்தேகம். அப்ப இந்த வார்த்தையை அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களா இல்ல இந்த வார்த்தையை சொன்னார்களா என்பதாக தெரியல. சந்தேகத்தின் காரணமாக இது இரண்டு வார்த்தையும் நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், கத ஹஷீனா, திட்டமாக நாங்கள் பயப்படுகின்றோம், அந்த கூன ஹசனாத்துஹு ஹசனாத்துனா, எங்களுடைய நன்மைகள் ஆகுவதை நாங்கள் பயப்படுகின்றோம், அஜ்ஜிலத்துலனா, எங்களுக்கு விரைவுபடுத்தப்பட்டு விட்டதோ என்பதை நாங்கள் பயப்படுகிறோம் என்று அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போ எந்த அளவிற்குன்னு சொன்னா, எங்களுடைய நன்மைகள் ஆகிறது, அந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட அந்த நன்மைகள் எத்தகையதா ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த மறுமையில எங்களுக்கு எந்த நன்மையும் இருக்காது போல.
அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நாங்க செஞ்ச நன்மைக்கு அல்லாஹு தாலா மறுமையில் எதுவுமே கொடுக்காம இந்த உலகத்திலே எல்லாத்தையும் கொடுத்துட்டானோ அதைத்தான் சொல்றாங்க இந்த அஜ்ஜிலத்துலனா என்ற வார்த்தையை கொண்டு. எங்களுக்கு அல்லாஹு தாலா விரைவுபடுத்தி விட்டானோ என்பதை நான் அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். தும்ம பிறகு ஜஅல அவர்கள் ஆகிவிட்டார்கள், இபுக்கி அவர்கள் அழக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். ஹத்தா இறுதியில் தரக்கத்து ஆம அந்த உணவையும் அவர்கள் விட்டு விட்டார்கள் என்று சொல்றாங்க. அப்போ இப்படி சொல்லிக்கொண்டு அவர்கள் அழக்கூடியவர்கள் ஆயிட்டாங்க. இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அழுதுட்டு அவர்களிடத்துல ஒரு உணவு வைக்கப்பட்டுச்சா இல்லையா, அந்த உணவையும் அவர்கள் உண்ணாமல் அதையும் விட்டு விட்டார்கள் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸினை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை குறித்து சொல்லிக்கொண்டே வரும் பொழுது கடைசியாக எங்களுக்கு இந்த உலகத்துல கொடுக்கப்படாத வசதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் அவ்வளவு வசதிகளை கொடுத்தான். எந்த அளவிற்கு வசதி கொடுத்தானா, எங்களுடைய நன்மைகளுக்கு அல்லாஹு தஆலா மறு உலகத்தில் எந்த ஒரு பாய்தான் வைக்காம, எந்த ஒரு பயனும் வைக்காம இந்த உலகத்திலே எல்லா பயனையும் கொடுத்து விட்டானா என்று என்னும் அளவிற்கு எங்களுக்கு அந்த வசதிகள் வழங்கப்பட்டது என்று சொல்லி அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அழுதார்களா இல்லையா, அழக்கூடியவர்களாக ஆகினார்களா இல்லையா. அப்ப இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 455வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, وعن أبي أمامة سدي بن عجلان الباهلي رضي الله عنه, பாஹிலி கோத்திரத்தை சார்ந்த அபு உமாமா என்று சொல்லப்படக்கூடிய அஜ்லான் என்பவருடைய மகனான சுதை ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அந்த சுதை இப்னு அஜ்லான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அறிவித்தார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லைஸ ஷைஉன் எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஹப்ப இலல்லாஹி தஆலா உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவின் புறத்தில் அதிகம் பிரியமுள்ளதாக எந்த ஒரு விஷயமும் இல்லை, மின் கத்ரத்தைனி வ அஸரைனி இரண்டு துளிகளிலிருந்தும் இன்னும் இரண்டு அடையாளங்களிலிருந்தும் அந்த உயர்ந்த அல்லாஹு தஆலாவின் பக்கம் அதிகம் விருப்பம் உள்ளதாக எந்த ஒரு விஷயமும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்துல இரண்டு துளிகளும் இரண்டு அடையாளங்களும் ரொம்ப பிரியத்திற்குள்ளதாக இருக்கின்றது. அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அந்த இரண்டு துளிகளையும் இரண்டு அடையாளங்களையும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அதுல முதலாவது விஷயம் பாருங்க, கத்ரத்து துமூஇன் மின் ஹஷியத்தில்லாஹி, அல்லாஹினுடைய அந்த இரையச்சத்தின் காரணமாக வடிக்கக்கூடிய கண்ணீர் துளி. அப்போ அல்லாஹின் மீதுள்ள அந்த இரையச்சம் அதன் காரணமாக ஒருவர் கண்ணீர் சிந்துவாரா இல்லையா, அந்த கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த கண்ணீர் துளி, அந்த ஒரு துளியை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இன்னொரு துளி என்னன்னா வகத்துரத்து, இங்க வகதரத்து என்பதாக போட்டிருக்கிறாங்க, இது தவறு. வகத்துரத்து என்பதாக வரணும், சுக்கூன் வரணும் தாவுக்கு. வகத்துரத்து தமின் துஹராக்கு ஃபீ சபீலில்லாஹ், அப்ப இங்கேயும் துஹராக்கு ஃபீ சபீலில்லாஹ் என்பதாக போட்டிருக்கிறாங்க, இங்க துஹராக்கு ஹாவுக்கு சுக்குன் என்பது வரணும். இது நுஸ்ஹாபல பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு. இப்ப பாருங்க, அல்லாஹுடைய பாதையில் சிந்தப்பட்ட இரத்த துளி என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய பாதையில் சிந்தப்பட்ட ரத்தம்னா அல்லாஹிற்காக வேண்டி ஒருவர் போர் செய்து அவர் சிந்துவாரா இல்லையா, அந்த போரில் ரத்தம் சிந்துவாரா இல்லையா, பல ரத்தங்களை தியாகம் செய்வாரா இல்லையா, அந்த சிந்தக்கூடிய ரத்தம் இரத்த துளி, அந்த துளியையும் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இதுதான் அல்லாஹ்விற்கு பிடித்த இரண்டு துளிகள் என்று சொல்லி தருகிறார்கள். அடுத்தபடியாக அமல் அசரானி, இன்னும் இரண்டு அடையாளங்களாகிறது. அசருன்
ஃபீ சபீலில்லாஹி தஆலா உயர்ந்த அந்த அல்லாஹுடைய பாதையில் ஏற்பட்ட ஒரு அசர், ஒரு அடையாளம். அப்ப அல்லாஹுடைய பாதையில் ஏற்பட்ட ஒரு அடையாளம்னா அல்லாஹ்விற்காக போர் செய்து அந்த போரில் பல காயங்களை வாங்கி அந்த காயத்தின் மூலமாக அடையாளம் இருக்குமாறே, தழும்பு இருக்குமா இல்லையா, அந்த தழும்பு அதுதான் அசர். அந்த அடையாளம் தான் அசர். அப்போ அந்த அடையாளத்தை அல்லாஹு தஆலா விருப்பம் கொள்ளக்கூடியவனாக, நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அசருன் ஃபீ ஃபரீதத்தின் மின் ஃபராயிதில்லாஹி தஆலா, இன்னும் ஒரு அசர், இன்னும் ஒரு அடையாளம். எத்தகைய அடையாளம்? உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவுடைய ஃபர்லுகளான, அதாவது கடமைகளான காரியத்திலிருந்தும் ஒரு கடமையில் உள்ள ஒரு அடையாளம். அப்போ அல்லாஹு தஆலாவுடைய கடமைகளிலிருந்து ஒரு கடமையில் ஏற்படக்கூடிய ஒரு அடையாளம், அந்த அடையாளத்தை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். ஒரு தொழுகை இருக்கு. ஒரு தொழுகையின் மூலமாக ஒருவர் நல்ல தொழுகிறாரு. தொழுகை என்பது பரலான தொழுகை, அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகை. அப்ப அந்த தொழுகையின் மூலமாக ஒருவருக்கு அடையாளம் ஏற்படுது. என்ன அடையாளம்? இப்ப நம்ம பாயில தொழுதா நம்மளுடைய நெற்றியில ஒரு கருப்பு அடையாளம் வரும். பல முஸ்லிம்கள், பல தொழக்கூடிய நபர்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு கருப்பாக ஒரு நெற்றியில் ஒரு அடையாளம் இருக்கும். அப்ப இது எதற்கான அடையாளம்? அவர் தொழுகிறார், அதிகமாக அவர் சுஜூது செய்திருக்கிறார், அவர் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் தொழுதிருக்கிறார். அதன் காரணமாக வந்த அடையாளம் தான் அந்த அடையாளம். அப்ப இப்படிப்பட்ட அடையாளத்தை தான் சொல்றாங்க. அப்ப இந்த அடையாளத்தை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நிறைய உதாரணம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஹஜ்ஜு செய்யறோம். ஹஜ்ஜு செய்வது பரலான ஒரு காரியம். அந்த ஹஜ்ஜினுடைய சமயத்தில் ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம தொங்கோட்டம் ஓடும் பொழுதோ இல்ல தவாஃப் செய்யும் பொழுதோ நம்ம கால் தடுக்கி கீழே விழுந்துடுறோம். கீழே விழுந்துட்டோன்னு சொன்னா அப்போ நமக்கு ஒரு சின்ன அடிபட்டு ஒரு புண்ணாயிடுது காலில், இல்ல ஒரு கையில ஒரு சின்ன புண்ணாயிடுதுன்னு சொன்னா இது ஒரு அடையாளம். அல்லாஹுடைய ஃபர்லான காரியத்திலிருந்தும் ஒரு ஃபர்லான காரியத்தில் ஏற்பட்ட ஒரு அடையாளம் தானே இது. அப்ப இந்த அடையாளத்தை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். பாருங்க, ரவாஹு திருமிதி, இந்த ஹதீஸினை திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசனுன், இந்த ஹதீஸினை ஹசனான ஹதீஸ் என்பதாக திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியினை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விற்கு பிடித்த 2 துளிகளையும், அல்லாஹ்விற்கு பிடித்த 2 அடையாளங்களையும் சொன்னாங்க. முதலாவதாக அந்த 2 துளிகளில் அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த இறையச்சத்தின் காரணமாக சிந்தக்கூடிய அந்த கண்ணீர் துளி, அந்த துளியை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா. அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். சொல்றாங்க பாருங்க, ஒஃபில் பாபி, இன்னும் இந்த பாடத்தில் உள்ளது, அஹாதீசுன் கசீரத்துன், அதிகமான ஹதீசுகள் உள்ளது, மின்ஹா, இவைகளிலிருந்தும், இந்த தலைப்பிலிருந்தும் அதிகமான ஹதீசுகள் இந்த பாடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற செய்தியினை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக இந்த பாடத்தில் அமையக்கூடிய இறுதி ஹதீஸை நம்ம பார்ப்போம். 456வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், ஹதீஸுல் இர்பாத் இப்னு ஸாயிரத ரலியல்லாஹு அன்ஹு, ஸாயிரா என்பவருடைய மகனான இர்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய ஹதீஸாக, அன்னவருடைய செய்தியாக இது அமைகின்றது என்பதை சொல்றாங்க. கால, அவர்கள் சொன்னார்கள், வஅலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். மௌஇலத்தன், ஒரு உபதேசத்தை உபதேசம் செய்தார்கள். எத்தகைய உபதேசம்? வஜிலத் மின்ஹல் குலூபு, உள்ளங்கள், அந்த உபதேசத்தின் மூலமாக உள்ளங்கள் என்பது நடுங்கி விட்டது, அந்த அளவிற்கான உபதேசத்தை செய்தார்கள். வதரஃபத் மின்ஹல் உயூனு, இன்னும் அந்த உபதேசத்தின் காரணமாக கண்கள் கண்ணீரை வடித்து விட்டது, அந்த அளவிற்கான ஒரு உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செஞ்ச உடனே எங்களுடைய கல்புகள்லாம் நடுங்கிடுச்சு, எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை சிந்தி விட்டது, அந்த அளவிற்கான ஒரு உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா,
இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த உபதேசமானது வதரஃபத் மின்ஹல் அயூனு, அந்த உபதேசத்தின் காரணமாக கண்கள் கண்ணீரை சிந்தியது. அப்போ அழக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிட்டோம். அப்போ அந்த அளவிற்கான உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்றாங்கள் இல்லையா? அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த 453வது ஹதீஸ், 454வது ஹதீஸ், 455வது ஹதீஸ், 456வது ஹதீஸ் என்ற இந்த நான்கு ஹதீஸ்களை பற்றிய செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் என்ற முழு செய்திகளை பற்றி முழுமையாக நம்ம பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 55வது ஹதீஸான 55வது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகள், அதற்கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்கள், ஹதீஸுகள் என்ற பல செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.